ஹாய்ங்க, இது கோகுல் ராஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைத்தலையும் கருவேப்பிலை தலையும் வச்சு பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் பருப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, மல்லின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இருந்தால் போதும். அப்புறம் உளுத்த பருப்பு உடைச்சது, ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், அப்புறம் ஒரு 5 மிளகா. எல்லாமே தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இதெல்லாம் வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பருப்பு போட்டுருவோம். பருப்பு கூட எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம போட்டுருவோம். பாருங்க ஒட்டுது. இது எல்லாமே வறுக்கிறப்போ ரொம்ப கருகாமல் ஒரு கோல்டன் எல்லோ கலர் மாதிரி வருங்க. அப்போ நம்ம இதை என்ன பண்ணிடணும், இறக்கி அரைச்சிட்டு அடுத்து இந்த கருவேப்பிலை தலையும் முருங்கை தலையும் சேர்த்து இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வரும். நல்லா வறுபடும் போது நல்லா சூப்பராக ஸ்மெல் வரும். இது எதுக்காக செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக கருவேப்பிலை சட்னியோ இல்லை முருங்கைத்தலை சட்னியோ அதை வணக்கி கொடுத்தாலும் நிறையா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம இது மாதிரி செஞ்சு தரும்போது இந்த எள்ளுப்பொடி இதெல்லாம் செஞ்சு தரமோ அது மாதிரி சாப்பிட்றப்போ இதையும் அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ருசிச்சு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நம்ம குழம்பு இல்லாத நேரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வந்துருச்சு வறுத்து இறக்கி வச்சிருவோம். கொஞ்சம் கருகிச்சு. அடுத்தது கருவேப்பிலை தலையை என்ன பண்ணிக்குவோம், வறுத்துக்குவோம். இந்த மாதிரி குச்சி கொழுந்து இருந்துச்சுன்னா தூக்கி போட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டப்படிக்கிற மாதிரி இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் முருங்கைத்தலையும் கருவேப்பிலை தலையும் எதுக்கு நல்லது, கருவேப்பிலை தலை கண்ணுக்கு நல்லது. முருங்கைத்தலை வந்துட்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது ரத்தம் ஊறவும் செய்யும். அதனால் இது ரெண்டுமே நல்லது. சிலருக்கு விரும்ப மாட்டாங்க, சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது வெறுமனே முருங்கைத்தலை சூப் வச்சு குடித்தா இன்னும் நல்லது. சுட்டுச்சு. பாருங்க கருவேப்பிலை நல்லா வணங்கிடுச்சு. என்ன பண்ணிட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த முருங்கைத்தலை என்ன பண்ண எடுத்துக்கணும். இது கூட போட்டுடலாம். ஆவி பறக்க சமோசை மாதிரி ஆவி பறக்க கருவேப்பிலை தலை. அடுத்து இந்த முருங்கை தலையை நம்ம என்ன பண்ணுவோம்னா வணக்கி வறுத்து எடுத்துவோம். இதில் முக்கியமாக தேவைப்படுறது இந்த முருங்கை தலை தான். ஏன்னா இதுதான் அதிக பெனிஃபிட்டு. கருவேப்பிலை தலை கண்ணுக்கும் தலைமுடிக்கும், இது ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. அதனால இது நம்ம செய்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைத்தலையில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது அது வறுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதோடய நல்லா காஞ்சு போய் இந்த ஸ்டேஜுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதை எடுத்துருங்க. எடுத்து காய வச்சு இது பண்ணிக்கோங்க. அப்பப்போ அது நல்லா வணங்கும் போது இது பண்ணிக்கோங்க. கையில் சூடு பொறுக்கிறதுக்கு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணி கை இது மாதிரி வச்சு தரட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லா எல்லாம் நல்லா வணங்கி இந்த கருவேப்பிலை தலை பார்த்தீங்களா உடைச்சா ஒடியணும், அந்த நேரத்துக்கு வரணும். இதே மாதிரி இதுவும் வரும். அப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு ஆற வச்சு இதையும் நம்ம மிக்சியில் போட்டு பொறுத்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா
தேவைக்கேற்ற உப்பு அது கூட சேர்த்து அரைச்சி போட்டுட்டோம்னா நம்ம எப்போ எடுத்தாலும் தேங்காய் எண்ணெயோடையோ அப்படி இல்லை நல்லெண்ணெயோடையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் விட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இது சாப்பிட்றதுனால முடி வளரலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடின்னு நினைக்கிறேன். இப்போ இதையும் இறக்கிடுவோம். இதையும் ஆற வச்சிடுவோம். அதான் நம்மளுக்கு இந்த அடுப்புக்கிட்டு இருக்கிற வேலை முடிஞ்சிச்சு. இதை காய வச்சு ஆற வச்சு இந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தால் நம்மளோட கருவேப்பிலை தலை முருங்கை தலை வச்சு செஞ்ச பொடி ரெடி. இது இப்போ ஆறட்டும். இதெல்லாம் உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம். ஒவ்வொரு பேட்ச் போட்டு அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த பருப்பு இது எல்லாமே சேர்ந்து உள்ள வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு மிச்சம் உப்பு இதில் போட்டு வச்சுக்கோங்க. அரைக்கிறப்ப இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணிட்டு எடுத்துட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுமானது. இந்த இடத்துக்கு பவுடராக இருந்தால் போதுமானது. எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் க்ளீனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி எடுத்ததையும் ஸ்டோர் பண்ணாமல் நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். வாங்க நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்குவோம். அதே மாதிரி அரைச்சிப்போம். இதை அரைச்சி முடிச்சாச்சு. இது தட்டில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கண்டெய்னர். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? சரி, நம்ம என்ன சாப்பாட்டுக்கு வேணாலும் இது சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸு அதே மாதிரி தயிர் சாப்பாடு சாப்பிட்றப்போ அதே மாதிரி கரைச்சி சாப்பிட்றப்போ இதை தொட்டுட்டு சாப்பிடலாம் துவையல் மாதிரி. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, எல்லாமே சேர்ந்து அளவாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.